அவர் ஒரு RSS ப்ராடக்ட் என்பதை மறுபடியும் அவர் மீளுறுதி செய்திருக்கிறார். ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம், RSS பாசறையில் வளர்ந்தவர்கள் தான் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று. RSSின் செயல் திட்டத்தை தான் படிப்படியாக நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி நிறைவேற்றி வருகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு நாடு முழுவதும் மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் பதற்றம் நிலவுகிறது, வன்முறைகள் வெடிக்கின்றன. RSSஐ சுதந்திர தின விழாவிலே அவர் பாராட்டி இருப்பது ஏற்புடையதல்ல. அந்த இயக்கம் அரசு சாராத ஒரு தொண்டு நிறுவனம் என்றாலும் கூட அந்த இயக்கம் பலமுறை இந்திய ஒன்றிய அரசால் தடை செய்யப்பட்ட இயக்கம். சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிராக வெறுப்பு அரசியலை பரப்புகிற இயக்கம். சாதி அடிப்படையிலே இந்துக்களை அணிதிரட்டுகிற ஒரு இயக்கம். இந்து பெரும்பான்மைவாதம் என்கிற பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு இயக்கம். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை 140 கோடி மக்களுக்குமான பிரதமர் சுதந்திர தின விழாவிலே பாராட்டி பேசியிருப்பது ஏற்புடையது அல்ல என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.